அடு எனக்கு என்றது ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி ஷோகும் இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிவிடுங்க. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கு அந்த வீடியோ போய் செஷன் ஆகும், ஓகே. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்தமாக நீங்கள் லைட்டாக ஜூம் போயிட்டு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்தமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் சூப்பட்டின இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரே ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் கீழே செட் பண்ணோம். ஸோ இந்த புக் வந்து பண்ண நானிஸில் கன்வெர்ட் ஆகும், இதை நீங்கள் சேவ் பண்ணுங்க. இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு இப்படி தான் ஷோகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணால் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் அன்டிஸ்டே கிளிக் போய்ட்டு டிஸ்டில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க நேமே சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்க, ஓகே. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கலர் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்காது பாருங்கள், அது ஆஃப் இல்லைனா ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேரெக்டாக நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் நான் எவ்வளோ ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கணும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கும். ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தாக்கா நீங்கள் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நாம் இதுக்கு வந்து பார்க்க பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபண்ட் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்டில் வந்து பாருங்கள் அந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதே கலர் மட்டும் அதே ஸ்டாரையும் கொடுத்து சேம் பிக்கை நீங்கள் வந்து பாருங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பெருளில் பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் சேம் பிக்கை அதை ஆட் பண்ணும். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலருக்கு நான் பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஓகே. இது ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுவும் இப்போ எனக்கு குரூப் இருக்கா, ஸோ இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் கீழே இருக்க குரூப் நான் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியா கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த சைடில் இந்த ஆப்ஷன் போயிட்டு உங்களுடைய பிகுத்தமாக நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக நான் வந்து பண்ணாக்க சென்டரை நான் வந்து பண்ண செட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தாக்கா டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸில் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ காப்பி பண்ணதே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா, ஸோ அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தட் நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லு 10 உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஷோ ஆகும். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தட் தான், சேம் பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணணும், ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் முன்னாடி நம்ம ஆட் பண்ண அந்த 3 குரூப்புமே அப்படி இல்லைங்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3 லேயர் கொடுத்துக்கோம். ஸோ இப்போ அந்த கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக இப்போ வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு மேலே இங்கே ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம்,
ஓகே, ஆட் பண்ணாச்சு. இப்போ நாம இதில் பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டார் கொட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொட்டா ஜஸ்ட் இந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிக்கு தோமே நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியரமாக இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கான் மட்டும் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ இதுவும் நீங்கள் பிரில் பார்த்து உங்களுக்கு ஆட் ஆச்சா சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் மோஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோ பண்ணுறேன் ஏன்னா டைமிங் கொஞ்சம் லென்த் ஆயிரும் வீடியோ அதுக்கு தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி எஸ்எம் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எத்தனை மேட்ச் நேரம். ஸோ இதே சேம் மெத்தில் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா இந்த 3 குரூப்பையும் இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுங்க ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணி ப்ரொசஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப விஷயம் குயிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் லேயரிங் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கும். ஜஸ்ட் அதே லேயருக்கு அந்த லேயரிங் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மார்க் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல அந்த கல்லே இருக்கா ஸோ இதில் அப்படியே டேட்டா நீங்கள் பேஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தில் அடுத்தடுத்த அந்த கலரில் இருக்குது இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக்கு 1 பண்ண ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கட்டு அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க இந்த கலர் கூட்டு ஸ்டாரை கூட்ட நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கூட்டா ஜஸ்ட் அந்த எஃப்ல வந்து பண்ணால் பிக் ஆட். இதே சேம் மெத்தில் நீங்கள் 1 பண்ணால் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் என்ன இதில் ரெண்டுத்துலேயும் நம்ம சேம் பிக்கை தான் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதே பிக்கை தான் மேலே இருக்கிற லேயருமே நீங்கள் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் 1 பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் நாம் ஆட் பண்ணி விட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி டெம்பிள் வீடியோஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேமுக்கு வந்து பண்ணால் டெம்பிள் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை குட்டி இதில் வந்து பண்ணால் ஒரு 3 டெம்பிள் வீடியோ கொடுத்துரும். மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ணால் இந்த நேமுக்கு இந்த டெம்பிள் வீடியோ உங்களை லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கூட்டினா ஜஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணதே அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கரெக்டாக கீழே அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேமுக்கு கீழே நீங்கள் வந்து நான் கட் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் அப்படின்னா அது வந்து கட் ஆயிரும். இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பரிஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த பிக்குக்கு எல்லாமே நம்ம டெம்பிள் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் குட்டு மீட்டாக கூட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்க இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த டெம்பிள் வீடியோ வந்து பார்த்தாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கும் ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிரும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 4 லேயர் பாருங்கள் அது கீழே நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு அந்த ஃபில் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் லைட்டில் ஸ்கின்னு கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி அசைன் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க எஸ் நேரம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 2 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க சென்டரில் நீங்கள் பெரில் பார்த்துருங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை டெம்பிள் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 குரூப் லேயருக்கு வந்துக்கலாம் ஓகே. கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளை டெம்பிள் வீடியோ நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிகுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க நீங்கள் லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணி அது வந்து பண்ணாக்கா டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் ஆகும் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா
நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த 2 பிக்குக்கு சென்டர் வந்துட்டு காப்பி பண்ணதை அதே பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்குக்கு மேலே இங்கே ஆட் பண்ணி விட்டோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்ஏஎம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த மேலே ஒரு 4 லேயர் பாரு, 4 அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஃபில் பண்ணால் அது வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் பேசிட்டு. ஸோ நான் எப்போயும் கொடுக்குற அந்த கலர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃபேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்று, அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.